லா லா ரா வேறுபாடு பகுதி 3. இப்போ வேறுபாடு 7. பெண்பாலை குறிக்கும் சொற்களில், அதாவது பெண்பாலை குறிக்கும் சொற்கள்ல எந்த லகரம் பயன்படுத்தணும், அதாவது பொது லகரம் மட்டும்தான் பயன்படுத்தணும். அவள், இவள், நடந்தாள், ஓடினாள் எழுதுனா அது தவறு. அவள், இவள், நடந்தாள், ஓடினாள், பாடினாள் அப்படின்னு ஒரு பெண்ணு குறிக்கும் சொற்கள் வந்தது அப்படின்னா அங்க வந்துட்டு நம்ம பொது லகரமை மட்டும்தான் பயன்படுத்தணும். நடந்தாள், ஓடினாள் அப்படின்னு சிறப்பு லகரத்தை பயன்படுத்த கூடாது. வேறுபாடு 8. பன்மையை குறிக்கும் சொற்களில் இல், வீடுகள், ஆடுகள், வந்தார்கள், ஓடினார்கள் எழுதுனா அது தவறு. வீடுகள், ஆடுகள், மாடுகள், வந்தார்கள், ஓடினார்கள், ஆடினார்கள் அப்படின்னு எழுதினாதான் அது சரி. பொதுலகரத்தை தான் இங்க பயன்படுத்தணும். பன்மையை குறிக்கும் சொற்களில் பொதுலகரம் மட்டும்தான் பயன்படுத்தணும். சிறப்பு லகரமும் வராது. வந்தால் தவறு. வந்தார்கள் அப்படின்னு எழுதுனா தவறு. வேறுபாடு 9. ஆல், இல், அல், விகுதி வரும்போது நம்ம இல், அதாவது தனி லகரத்தை தான் பயன்படுத்தணும். ஆள், நடந்தாள், ஓடினாள், பாடினாள் எழுதினாதான் அது சரியான வார்த்தை. குமாரால், புலியால், பூனையால், அதாவது குமாரால் எழுதப்பட்டது, புலியால் கொல்லப்பட்டது, பூனையால் கொல்லப்பட்டது அப்படின்னு வரும் இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம தனி லகரத்தை தான் பயன்படுத்தணும். அடுத்து இல், வீட்டில், காட்டில், ஊரில், படிப்பில், உலகில் எழுதினாதான் சரி. அல், ஆடுதல், ஓடுதல், பாடுதல், படித்தல் எழுதினாதான் அது சரியான வார்த்தை. அடுத்து வேறுபாடு 10. புணர்ச்சியில் மாற்றம் இல், இல். இப்போ வந்துட்டு இல் வந்து இர்ரா மாறும், அதாவது லகரம் ரகரமாக திரியும். கல்குட்டல் சிலை, கற்சிலை, பல்குட்டல் பொடி, பற்பொடின்னு தான் எழுதணும். அதே போல இல் வந்து இட்டாக மாறும், அதாவது லகரம் டகரமாக மாறும். இது ஒரு புணர்ச்சி விதி. நாள்குட்டல் காட்டி, நாட்காட்டி, வாள்குட்டல் போர், வாட்போர்னு தான் நம்ம சேர்த்து எழுதணும். இப்படி எழுதினாதான் அது சரியான வார்த்தை.